விசுவாசத்தோடு அசியாமரும் போதை பக்தியிலே வளர இந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. 6ஆம் நிலை 1ஆம் பக்கத்தை நாம் மீண்டும் எடுத்துக்கொள்வோம். பன்மொழியை சொல்லும்படியாக கேட்கிறேன். நம்முடைய சகாயம் கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. இந்த வாரை நாம் ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மீட்பராகிய எல்லா வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீரே. உம்முடைய நிறமான இரக்கத்தை உம்முடைய மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள்ளே ஞானஸ்நானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகின்ற இந்த மகளை உம்முடைய கிருபையின் உடன்படிக்கை மூலமாக பாவ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கிறோம். இவள் உம்முடைய திருமைந்தனும் என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் என்று அருள் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாண்டியோடு ஒரே கடவுளாக என்றென்று வீட்டில் சாடுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையாக சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி இக்குழந்தைகள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் பின்னரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். அதனால் நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாவின் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒரு தண்ணீராலும் ஆவினாலும் பிரபவட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார். புனித மார்க்குவின் நற்செய்தி நூலில் எழுதியிருப்பதை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவரை சீஷர்கள் அழைத்தினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு சிறு பிள்ளைகளின் இடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதை பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ வாக்கியத்திலே நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து பிள்ளைகளை தமிழகத்தில் கொண்டு வர கட்டளையிட்ட போது சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். அவர்களை தம்முடைய கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் அறிகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆகையால் அவர் இந்த அருமையான மகளை நேசிக்கிறார் என்றும் இவளை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய இறக்கமுள்ள கரங்களினாலே அணைத்துக் கொள்ளவும் இவளுக்கு நித்திய ஜீவனாய் ஆசீர்வாதத்தை அருளவும் ஆயத்தமாயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த அருமையான மகள் உங்களுடனே சேர்ந்து கடவுளுக்கு சொந்தமாயிருக்கின்றாள். கிறிஸ்துவின் உறுப்பினராக பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக அருமையான இந்த மகள் வளர்ச்சி அடைபடி பரிசுத்த ஞானஸ்தானத்திலே விசுவாச குடும்பத்தார்களும் வீட்டார்களும் அவர் மகளை இணைக்கின்றார். எனவே பெற்றோர் ஞான பெற்றோர் தயவுசெய்து நீங்கள் முன்னாலே வந்து இந்த வாக்குறுதிகளை கொடுக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர் நண்பர்களே, ஞானஸ்தானம் பெறுவதற்காக அருமையான மக்களை கொண்டு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் ஆண்டுடைய நாமத்தினாலே அருமையான இந்த குழந்தைக்கு வளர்த்து ஆளாக்குவதற்கு வாக்கு கொடுப்பது உங்களுடைய கடமை. எனவே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் இந்த பிள்ளையின் சார்பாக நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய ஒரே கடவுளை நீ விசுவாசிக்கின்றாயா? நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யலாம். வானத்தையும் அவர் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியில் படைத்த சர்வ வாழ்க்கை பாடுபட்டு மருத்துவமனையினால் பரமத்தியே சுதந்திர வாழ்க்கை இருக்கிறார். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரும். இவள் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடம் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? உங்கள் பசுத்தாவினாலே விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்நியத்திலே கடவுளை உண்மையாக சேவிக்க உலகத்திலே செல்வதும் உதவியாயிருக்கும்படி இவள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக இடம்பெற்ற நீங்கள் இவளை உற்சாகப்படுத்துவீர்களா? சபையாரை ஆகும் நீங்கள் மறுபடி சொல்லலாம். பிரியமானவர்களே, இவர்கள் இந்த அருமையான மகளும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் வளர்வதற்கு எதிர்கரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்.
கேட்கிறேன். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரையும் எங்கள் அறிவிச்சது ஆண்டவரே, பரமபிதாவே நீ துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்னும் ஆற்றிலே ஞானஸ்தானம் பெற்று மரித்து உயிரோடு எழுந்தவரே நீ துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, தூய ஆவியே, இயேசு கிறிஸ்து மேலும் திருச்சபை மேலும் இறங்கியவரே நீ துதிக்கப்படத்தக்கவர். நான் ஏறெடுக்கும் ஒரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்வதை கேட்டதும் மறுபடி சொல்ல முடியாது கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற என்னோடு பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும் இதற்கு ஞானஸ்தானம் பெறுகின்றவர்கள் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படி இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவள் ஒரே ஆவியிலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிகளுமான இந்த ஜனத்தோடு இன்றைக்கு நிலைத்திருக்க இவளுக்கு தூய ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்டின் மரணத்திலும் உயிர்த்தலிலும் அவரோடு ஐக்கியப்பட்டு பாவத்திற்கு மறித்து நீதியை படைத்திருக்கும்படி இவளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இவள் தன்னில் உள்ள பழைய மனிதனை கடைந்து போட்டு கிறிஸ்துவிலே புதிய படைப்பாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று ஈர்விலே இருந்து இவளை ஒளிக்குள்ளும் சாவிலே இருந்து நிலையான வாழ்விற்குள்ளும் இவளை வழிநடத்த வேண்டும் என்று இந்த மாதிரி நாம் ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவியாகிய சர்வவல்ல கடவுளே, எங்கள் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுடைய பிரியகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அருமையான பிதாவே கரத்தை ரத்தத்தை சிந்தி நம்முடைய சீஷர்களை பார்த்து புறப்பட்டு போய் சகல காரியங்களை சீஷரார்கள். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். கிறிஸ்துவின் எண்ணத்திலே திருவுளத்திலே கொண்டவர்களே, ஞான பிரகாரமாய் பாவம் போக்கு ஸ்நானமாக இந்த தண்ணீரை பிரதிஷ்டை செய்து இதில் ஞானஸ்தானம் பெறக்கின்ற இந்த மகள் இந்த கிருபையை நிறைவாக பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக சபையில் சேர்ந்தவர்களாய் இன்றைக்கு நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அனுகிரகம் செய்கிறது. ஜெசிகா எஸ்தர் பிரியதர்ஷினி ராஜா அருமையான மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவளை கிறிஸ்துவின் மந்தையாகி திருச்சபை சேர்த்து உண்மை சிலுவையாளர்கள் வருகின்றோம். சிலுவையில் அறிந்த கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை இவள் இது முதல் அறிக்கடவிக்கப்படாமல் அவருடைய கொடியை பாவத்திற்கு சாஸ்திரமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகாலம் வருகின்றோம். கிறிஸ்துவின் உண்மை உள்ள சேவையும் ஊழியக்காரமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். என்னை மகளே, திருச்சபையின் மந்தைக்குள்ளாக உம்முடைய நாம மகிமைக்காக நான் இணைந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற அருமையான மகள் எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் துணை புரியும். ஞானத்தை வளர்ச்சியிலே தேவ கிருபையிலே மனிதர்களே வளர்ந்து பெறுவதற்காக ஆண்டவர் துணை புரிகிறார். அந்த பெற்றோருக்காக சகோதரன் ஜான் ஜாஷ்வா ராஜாவுக்காக சகோதரி ரேச்சல் ஜோதிக்காக நன்றி. ஆண்டவருடைய கிருபை இறக்கம் என்றும் அவளை சூழ்ந்து கொள்ள மன்றாடுகின்றோம். அருமையான மகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்து பிள்ளையுடைய வாழ்வின் முன்னேற்றங்களிலே மனமகிழ்ச்சி அடைந்து சோதரிக்கத்தக்கதாக துணை புரிய நாங்கள் கெஞ்சுகின்றோம். அருமையான ஞான பெற்றோருக்காக ஜெசி ஸ்ரீ அவர்களுக்காக
சாலி மேயர் அவர்களுக்காக, ஜெயக்குமார் அவர்களுக்காக நன்றி. அடிஞான பெற்றோரும் அருமையான ஞான குழந்தைக்காக பொறுப்போடு ஜெபித்து நாமத்தை மகிமைப்பட துணை புரியும். இந்த நிகழ்ச்சியை பங்கேற்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் கூட அவனோட பேர் பேராக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நீங்கள் பிரசனம் தாங்குவதாக தொடர்ந்து மண்டபத்தில் நடக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியில் விருந்துவ சார்பில் ஆசாரியம் கூட நன்மை செமையமாய் ஆண்டு நடத்திக்கான கர்த்தாவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் சோத்திருக்கின்றோம். கர்த்தர் அருமையான இந்த தம்பதியை கொடுத்துள்ள மூத்த மகளுக்காக நன்றி. அவளை என்னை ஆசீர்வதி. பிள்ளை இருவரும் உண்மை பெற்ற அன்பிலே நிலைத்திருந்த எல்லா எதிர்கால ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்க ஆண்டு துணை செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியை கேட்கிறேன். அனுபவத்திலே இந்த பிள்ளைகள் வளர ஆண்டவரை பெற்றோர் மன மகிழ்ச்சி அடைமை சோதரிக்க ஆண்டு துணை புரியும். குடும்பத்தின் பெரியவர்களுக்காக உடன்பிறப்புகளுக்காக சேஷமாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. அருமையான சகோதரன் ஒரே அகில உலக அளவில் அநேக நாடுகளிலே அடியான ஆசீர்வாத பாத்திரமாக பயன்படுத்தி வருவதற்காக சோதனம் தொடர்ந்து வல்லுந நாமது சாட்சியாக அடியான சகோதரியை பலப்படுத்தி பயன்படுத்தி நீங்கள் பிரசனம் இந்தியவர்களோடு தங்கியிருக்கட்டும். நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் அதிகமான நன்மைகளை அந்த குடும்பத்தார் கொடுத்து நாடோரு கர்த்தர்களை கரம்பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டோர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமே மிகுந்த மனத்தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம். நல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்து கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாக்கி கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் I would also like to thank our parents and father-in-laws for coming all the way from Chennai and but I'm not going to thank all, but I would like to mention Sali Mayer coming all the way from Scotland, being here, and to be the godmother of the child. Thank you. Please stand up and she is from Edinburgh, so thank you very much. And also, you see, the name comes from Jessie Street. So Jessie has been working in UTC for 42 years. She has been all the way from Bangalore, trying to be the godmother of the child. Thank you. And my sister and brother-in-law, the chieftains of the family, they are here. Jaykumar has been kind enough to be one of the godfather of the child. I should recognize Dr. Yadini, and she just came. She is here. Welcome you. Thank you for your presence. And thank you all. And please come and join for the meals after this service. Or சிறு உணவு வைத்திருக்கிறோம். தயவு செய்து வந்து Thank you very much. தலைக்கான ஜெபம் செய்வோம். தந்தையை மீண்டுமாக நன்றியோடு சோதரிக்கிறோம். மகிமைப்படுத்துகின்றோம். அருமையான ஜெசிகாவுக்காக நன்றி. இந்த கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு தங்கியிருப்பதாக எல்லா வருங்கால ஆசீர்வாதம் காலம் நம்முடைய அன்பிலே அறிவிலே வெறுவொன்று வளர்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ்வில் பெற்ற அனுபவிக்க அவர்கள் துணை செய்யும். என்னுடைய பிள்ளைகள் நீர் வாழ்வில் தருகின்ற அன்பு பரிசு, நீர் தருகின்ற சுதந்திரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சோதரிக்கின்றோம். எல்லா வருங்கால நன்மைகளையும் அருமையான குடும்பத்தில் அன்பு பெற்று சோதரிக்கிறதாக உண்டாக பிரசன்னம் நாடோறும் இவர்கள் முன் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமே மிகுந்த மனத்தாழ்வோடு வைத்துக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தருடைய சமாதானத்தோடு போய் வரக்கணும்.